மொத்த கதையும் வெளிவந்தது. திமுகவை மிரட்டும் காங்கிரஸ். ராகுல் விஜய் ரகசிய மூவ், அதிரும் அறிவாலயம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களமானது நெருங்க திராவிட அரசியலின் அசைக்க முடியாத சக்தியாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள துடிக்கும் திமுகவுக்கும், தேசிய அளவில் இழந்த பெருமையை தமிழக மண்ணில் மீட்டெடுக்க துடிக்கும் காங்கிரசுக்கும் இடையிலான மோதல் இப்போது உச்ச கட்டத்தை எட்டியுள்ளது. கடந்த காலங்களில் நிலவிய கூட்டணி தர்மம் என்ற மெல்லிய திரை இப்போது முழுமையாக விலகி அதிகார பசிக்கான நிழல் யுத்தம் திருச்சண்டையாக மாறத் தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக சமீப காலமாக ராகுல் காந்தி மேற்கொண்டு வரும் சில அரசியல் நகர்வுகள் அறிவாலயத்தின் அதிகார மையத்தையே ஆட்டம் காண செய்துள்ளன. சமீபத்தில் ராகுல் காந்தி நீலகிரி மற்றும் கூடலூர் பகுதிக்கு வந்திருந்த போது முதல்வர் ஸ்டாலினை சந்திப்பார் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த சந்திப்பு நிகழவில்லை. ராகுல் காந்தி தமிழக முதல்வரை சந்திக்காமல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் செய்வது அறிவாலய வட்டாரத்தில் பெரும் புகைச்சலை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ராகுல் காந்தியின் நம்பிக்கைக்குரிய சில நிர்வாகிகள் நடிகர் விஜயின் டீமுடன் டச்சில் இருப்பதாக தகவல்கள் கசிகின்றன. மிரட்டல் வியூகம். 32 முதல் 40 தொகுதிகள் மற்றும் அமைச்சரவையில் பங்கு என்ற காங்கிரசின் டிமாண்டிற்கு திமுக பணியவில்லை என்றால் ராகுல் காந்தி தனது ஆதரவை விஜய்க்கு திருப்ப தயாராகிவிட்டாரோ என்ற அச்சம் திமுகவிடம் உள்ளது. காங்கிரஸ் என்பது ஒரு சுமை, அவர்கள் ஒற்றை இலக்க இடங்களில் நின்றாலே போதும் என திமுக மாவட்ட செயலாளர்கள் வெளிப்படையாகவே பேசுகின்றனர். காங்கிரஸ் இப்போது வெறும் சீட்டுகளுக்காக மட்டும் கெஞ்சவில்லை. நாங்கள் ஒரு தொண்டு நிறுவனம் அல்ல, அரசியல் கட்சி, எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என மாணிக்கம் தாகூர் போன்ற எம்பிக்கள் பகிரங்கமாக முழங்குகின்றனர். அது மட்டுமல்லாமல் டெல்லி கூட்டத்தில் தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் ஒவ்வொருவரிடமும் தனித்தனியாக கருத்து கேட்ட ராகுல் காந்தி ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையில் உறுதியாக இருக்க அறிவுறுத்தி உள்ளதாக தெரிகிறது. கூட்டத்திற்கு பின் வெளியான அதிகாரப்பூர்வ அறிக்கையில் எங்குமே திமுக என்ற பெயர் இடம்பெறாமல் தமிழக மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்ற காங்கிரஸ் முக்கிய பங்காற்றும் என்று மட்டும் குறிப்பிடப்பட்டிருப்பது திமுகவுடனான உறவில் ஏற்பட்டுள்ள கடும் விரிசலை உறுதிப்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் டெல்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் ராகுல் காந்தியிடம் ஒரு உண்மையை போட்டு உடைத்துள்ளனர். திமுகவின் பிடியில் இருந்து காங்கிரஸை மீட்க வேண்டும். செல்வ பெருந்தகை ஒரு கட்சி தலைவராக செயல்படாமல் திமுகவின் ஊதுகுழலாக செயல்படுகிறார் என்பதே அவர்களின் பிரதான குற்றச்சாட்டு. திராவிட மாடல் ஆட்சியும் காமராஜர் ஆட்சியும் ஒன்றுதான் என்று செல்வ பெருந்தகை பேசியது காங்கிரஸ் தொண்டர்களின் ரத்தத்தை கொதிக்க செய்துள்ளது. தங்களின் தனித்துவத்தை இழந்து திமுகவின் வெற்றிக்காக மட்டும் உழைக்கும் ஒரு கூலிப்படையாக காங்கிரஸ் மாறிவிடுமோ என்ற அச்சம் தொண்டர்களிடையே பரவியுள்ளது. மேலும் காங்கிரசின் இந்த மிரட்டலுக்கு பணிந்து 3 அமைச்சரவை இடங்களை விட்டுக் கொடுக்குமா அல்லது ராகுல் காந்தி விஜய் காங்கிரஸ் என்ற புதிய கூட்டணிக்கு திமுக அச்சாரம் போடுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது.